காலையில் இந்த பையில் காய் வாங்கிட்டு வந்தது, அதை எடுத்து வைக்கவே இல்லை. ஈவினிங் டைம் தான் வந்து எடுத்து வச்சுருந்தேன். கொஞ்சம் தேவையான காய் மட்டும்தான், அதிகமாகலாம் வாங்கிட்டு வரல. அப்போ தான் வந்து கடை ஓப்பன் பண்ணாங்களா, அதனால் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரோஷன் மித்தி 2 பேருக்குமே வந்து வரும்போதே ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்துட்டேன். இதுக்கு முன்னாடி வீட்டில் இருக்கும்போது கொஞ்சம் அதிகமாக ஸ்நாக்ஸ்லாம் செஞ்சு கொடுத்துருவேன். இப்போ வந்து செய்யறதுக்கே டைம் இல்லை. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு முடிஞ்ச அளவுக்கு வந்து வீட்லேயுமே வந்து ரெடி பண்ணுறேன். டைம் இருக்கும்போது செஞ்சு கொடுத்துருவேன். காய் எல்லாத்தையும் எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன். காலையில் வந்து டீ போட்டேன். திருப்பி வந்து டீ போட்டு சூடு பண்ணி குடிக்கக்கூடாது, இருந்தாலும் வேறு வழி இல்லை. கொஞ்சமாக இருந்தது, டீ வேஸ்ட் பண்ண விரும்பல. அதனால் சரி கொஞ்சமாக டீ போட்டு குடிச்சாச்சு. அதுக்கப்புறமா சரி நானுமே வந்து கொஞ்சம் பாத்திரம்லாம் வந்து கழுவாமல் வச்சுட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து காலையில் எல்லா வேலையும் வந்து முடிச்சுட்டுலாம் போக முடியாது. பாத்திரம் மட்டும் கழுவாமல் வச்சுருவேன். பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி வச்சுட்டு போனால் காலையில் வந்து சாப்பிட முடியாது. அதனால் வந்ததுக்கப்புறமா தான் பாத்திரம்லாம் கழுவி வைக்கிற வேலையாக இருக்கும். எல்லாம் சிங்க்கு ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மணி பிளான்ட்டில் வந்து தண்ணி மாற்றி 2 நாள் ஆயிடுச்சு. சரி பாட்டிலில் வந்து தண்ணிலாம் மாற்றிட்டு செடியுமே வந்து மாற்றி வச்சாச்சு. கொஞ்சம் வெளியில் அந்த சோஃபாலாம் வந்து க்ளீன் பண்ணவே இல்லை. அதெல்லாம் பெருக்கி தொடச்சி முடிச்சுட்டு அதுக்கப்புறமா தான் சாப்பாடு வந்து செய்யணும். சரி சப்பாத்தி பண்ணலாமா இல்லை தோசை ஊற்றலாமான்னு பார்த்தேன். சரி சப்பாத்தி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் முட்டை ஒரு 4 முட்டை வாங்கிட்டு அதை அப்படியே கிரேவி மாதிரி பண்ணிட்டேன். எல்லாருக்குமே வந்து சப்பாத்தினா பிடிக்கும். அந்த கிரேவியுமே ரொம்ப நல்லாயிருக்கும். நைட்டு டின்னர் வந்து முடிச்சா